ஒரு மகிழ்ச்சியான சிறிய கிராமத்தில் பசுமையான வயல்களுக்கும் வளைந்து செல்லும் ஓடைகளுக்கும் நடுவே விச்சா மற்றும் கிச்சா என்ற இரண்டு உற்ற நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் கிராமம் முழுவதும் தங்கள் விளையாட்டுத்தனமான குறும்புத்தனத்திற்காக அறியப்பட்டனர். அவர்கள் முரட்டுத்தனமானவர்கள் அல்ல, அவர்களின் குறும்பு ஒரு வேடிக்கையான விளையாட்டை போன்றது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கிராமத்தின் புறநகரில் அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தபோது தாத்தா ராமு சிறிய குழந்தை குழுவிடம் ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருந்ததை அவர்கள் கேட்டனர். பூமிக்கு அடியில் ஆழமாக ஒரு சிறப்பு உருளைக்கிழங்கு வளர்க்கிறது. அப்படியாக அவர்களின் புதிய பணி தொடங்கியது. அவர்கள் உருளைக்கிழங்கு துப்பறிவாளர்கள் என முடிவு செய்தனர். அவர்கள் பெரிய ஆலமரத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்தபடி கவனித்தனர். ஒரு நாள் அவர்கள் சாந்தியின் வயலுக்கு அருகில் சென்றனர். விச்சா மற்றும் கிச்சா அவளது உருளைக்கிழங்கு செடிகளின் ஒரு பகுதி வாடியும் காய்ந்தும் இருப்பதை கவனித்தனர். கிச்சாவுக்கு ஒரு யோசனை வந்தது. விச்சா, ஓடையில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவோம். குறும்புக்காக அல்ல, ஒரு ரகசிய உதவியாளராக. ஒரு வாரத்திற்கு பிறகு சாந்தி தனது வயலில் தனது உருளைக்கிழங்கு செடிகளை ஆச்சரியமான புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தார். வாடிய செடிகள் இப்போது உயரமாக பச்சை நிறத்தில் ஆரோக்கியமான இலைகளுடன் நின்றிருந்தன. விச்சா மற்றும் கிச்சா ஒரு பெரிய ஆலமரத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்தபடி வெற்றியின் புன்னகையை பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் தங்கள் இதயங்களில் ஒரு கதகதப்பை உணர்ந்தனர். அன்று முதல் அவர்களின் குறும்பு மாறத் தொடங்கியது. அவர்கள் இன்னும் ஆராய்வதையும் வேடிக்கை பார்ப்பதையும் விரும்பினர், ஆனால் சிறிய வழிகளில் உதவுவதையும் தேடத் தொடங்கினர். மிகப்பெரிய புதையல் மறைந்திருப்பது அல்ல, மாறாக நல்லது செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சிதான் என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மேலும் வலிமையான மந்திரம் ஒரு இரகசிய உருளைக்கிழங்கு அல்ல, மாறாக மற்றவர்களுக்கு கருணையுடனும் உதவியுடனும் வருவதில் இருந்து வரும்.